இதே ஆகஸ்ட் 2010 அவள் சொல்கிறா, இந்தியாவுக்கு நான் 2 குழந்தைகளோட விடுமுறைக்கு வந்திருக்கேன். ஷிங்கேரிக்கு போய் குருநாதரை தரிசனம் பண்ணிட்டு பல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. ஊருக்கு கிளம்பணும், இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அப்போது அவளுக்கு ஒரு கடுமையான முதுகுவலி ஏற்பட்டுருத்து. அந்த குழந்தைக்கு அவளால் நிற்கவோ நடக்கவோ உட்காரவோ முடியவே இல்லை. அதை மீறி முயற்சி பண்ணால் அவளுக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. எத்தனையோ வைத்தியம் பார்த்தாச்சு, எண்ணெய் வைத்தியம், களிம்பு, ஊசி, எதுக்குமே பயன் தெரியல அவளுக்கு. ட்ராக்ஷன் போட்டாச்சு, ஐஎஃப்டி கொடுத்தாச்சு, ஃபிசியோதெரபிஸ்ட் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா, எதுக்குமே பயன் இல்லை. அப்போது அவளோட ஹிரண்மயியோட அத்தை ஸ்ருங்கேரியில் இருக்கா. அவர் அவர் ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இவளும் ஸ்ரீகுரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கா. கருணாமூர்த்தியான குருநாதர் சரியாயிடும், ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு குங்கும பிரசாதத்தை கையில் கொடுக்குறார் ஆச்சாரியால். அதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு புதுசாக ஒரு பலம் வந்தது போல் ஏற்பட்டுருத்து. அவளுடைய அத்தை ஷிங்கேரியிலேருந்து அந்த பிரசாதத்தை தபாலில் அனுப்பிச்சு வைக்கிறா. அதை இட்டுக்கிறா. இந்த குழந்தை மெல்ல மெல்ல அவளால் நடக்க முடியறது, எல்லாமே அவளுக்கு பண்ண முடிய ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 2 நாள் 3 நாள்லேயே யாருக்குமே இதை நம்ப முடியல. படுத்துட்டே இருந்த அவள் நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா எத்தனை பெரிய அதிசயம்.